முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தாலிப் என்ற ஒரு மாமா இருந்தார். அவர் வெறும் குடும்பத்தினர் மட்டும் அல்ல, அவர் நபியவர்களை ஒரு மகனைப் போல வளர்த்தார். நபியவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தபோது அபூ தாலிப் தான் அவர்களை பாதுகாத்தார். குறைஷிகள் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றபோது அபூ தாலிப் உறுதியாக நின்றார். தனது கடைசி மூச்சு வரை நபியவர்களை காத்தார். ஆனால் ஒரு விஷயம் நபியவர்கள் ஆசைப்பட்டார்கள். தனது அன்பான மாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அபூ தாலிப் பிறக்கும் தருவாயில் இருந்தபோது நபியவர்கள் அவரிடம் வந்தார்கள். அவரது கண்கள் நம்பிக்கையால் நிறைந்திருந்தன, இதயம் அன்பால் நிரம்பியிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மாமாவே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். மறுமை நாளில் உங்களுக்காக நான் பரிந்துரைப்பேன் என்று. ஆனால் குறைஷி தலைவர்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அபூ தாலிபுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள், அவரது மூதாதையர்களின் நம்பிக்கைகளை நினைவூட்டினார்கள். இறுதியில் அபூ தாலிப் தனது மருமகனை பார்த்து சொன்னார்கள், நான் அப்துல் முத்தலிப்பின் மார்க்கத்திலேயே இறக்கிறேன் என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை குனிந்து அழுதார்கள். அப்போது அல்லாஹ் குரானில் சூரா அல் கசஸ் வசனம் 56 இந்த சக்தி வாய்ந்த வசனத்தை அருளினான். நிச்சயமாக முஹம்மதே, நீ விரும்புவோருக்கு நேர்வழி காட்ட முடியாது. ஆனால் அல்லாஹ் தான் நாடியவருக்கு நேர்வழி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூட தாம் மிகவும் நேசித்தவரை வழிகாட்ட முடியவில்லை. எனவே நீங்கள் யாரையாவது வழிகாட்ட முயற்சிக்கிறீர்களா? எவரேனும் ஒரு நண்பரே, பெற்றோரே, அன்புக்குரியவரே? அவர்கள் இன்னும் புறக்கணித்தால் உங்கள் இதயத்தை உடைந்து போக விடாதீர்கள். ஏனென்றால் வழிகாட்டுதல் நம்மிடமிருந்து வருவதில்லை, அது அல்லாஹ்விடமிருந்து வருகிறது. அவர்களிடம் நீங்கள் அன்பாக பேசுங்கள், அறிவுரையுடன், ஞானத்துடன் இன்னும் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அதன்பின் அல்லாஹ்விடம் விட்டுவிடுங்கள். அவன் மட்டுமே இதயங்களை திறக்க முடியும், இன்னும் சரியான நேரம் வரும்போது மக்களை வழிநடத்தவும் முடியும்.